பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையில் மாதானம் என்கிற கிராமத்தில், அதாவது சீர்காழிக்கு மிக அருகிலே உள்ள மாதானம் என்கிற கிராமத்தில் வல்லமை ஆராதனை நடத்தி வருகிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க விரும்பினால் கட்டாயம் இந்த மாத கொடுகையிலே கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அந்த மாதானம் கிராமத்தில் ஜெபத்தோட்ட வளாகத்தில் இந்த ஆராதனை நடக்கிறது. கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுங்கள். சுற்றிலும் உள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமான ஜனங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். போகட்டும். இன்றைக்கு விசேஷமாக சங்கீதம் 4:7 வசனத்தை நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். என்ன சந்தோஷம் அது? தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கும் போதுதான் பொதுவாக மக்களுக்கு சந்தோஷம் வரும் இல்லையா? வீட்டில் செல்வம் பெருகும்போது, வீட்டில் குறைகள் எல்லாம் விலகி போகும்போது, நாம் நினைத்ததெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் பெருகத்தான் செய்கிறது இல்லையா? கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, ஒரு விவசாயிக்கு அவன் விதைத்த அந்த விதைகள் எல்லாம் நல்லா செழித்து வளர்ந்து பலனை கொடுக்கும்போது 100% பலனை பெற்றுக்கொண்டால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள். ஆனால் இங்கே தாவீது வேறே ஒரு சந்தோஷத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன சந்தோஷம்? திராட்சை ரசம் தானியமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் ஒரு அதிகமான சந்தோஷம் என்று சொல்லுகிறாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்து மக்களுக்கு செல்வத்தின் மேல் செல்வம் சேரும்போது சந்தோஷம் பெருகலாம், பணத்தின் மேல் பணம் பெருகும்போது சந்தோஷம் பெருகலாம், அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது சந்தோஷம் பெருகலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் சந்தோஷம் எதில் இருக்கிறது தெரியுமா? அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறான் என்ற சந்தோஷம், என்ற அந்த நிச்சயம், அந்த மனசாட்சியே நமக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறது இல்லையா? யோசித்து பாருங்கள். தாவீதை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:36 வசனத்திலே, தாவீது தன் ஜீவனுள்ள காலமெல்லாம் தேவனுக்கு சித்தமானதை செய்து பின்பு நித்திரை அடைந்தார். என்ன சாட்சி! வேதம் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவன் தேவ சித்தத்தை எல்லாம் செய்தான். ஆண்டவர் தாவீதை குறித்து அதே 13 சாட்சி கொடுக்கிறார். இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தை
தாவீது செய்வான். அதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். நான் தேவனுடைய சித்தத்தை செய்திருக்கிறேன் என்கிறதான் அந்த மனசாட்சி இருக்கிறேன். அதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். தேவ சித்தத்தை நாம் செய்யும் போது இந்த உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு சொல்வதை கேளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிரியமான போஜனம் ஒன்று உண்டு, நான் விரும்புகிறதான உணவு ஒன்று உண்டு, நான் மிகவும் நேசிக்கிறதான ஒரு போஜனம் உண்டு. அது என்ன தெரியுமா? என் பிதாவின் சித்தம் செய்வது தான். அதுதான் என்னை திருப்திப்படுத்தும், அதுதான் எனக்கு ஜீவன். எத்தனை சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அதுதான் எனக்கு சந்தோஷம். பைபிள்ல போட்டிருக்கு, ரொம்ப அழகா போட்டிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் காரி உமிழப்பட்டார், அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார், அவர் பாடுகளை அனுபவித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அனுபவித்ததை போல பாடுகளை யாராலே அனுபவிக்க முடியும்? அவர் பட்டதை போல அவமானங்களை யார் பட முடியும்? அவருடைய முகத்திலே காரி உமிழப்பட்டது. அவர் தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர். ஆயினும் அவமானத்தை சந்தித்தார், நிந்தையை சந்தித்தார், அடிகளை அடித்தார்கள், அவரை துன்புறுத்தினார்கள், அவருடைய ஆடைகளை களைத்து அவரை தூஷித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த வேதனை, அந்த வலி, யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? யோசித்து பாருங்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் அவர் சகித்தார் என்று சொல்லி பைபிள் எழுதியிருக்கிறது. அவர் அவமானத்தை எண்ணவில்லை என்று சொல்லி பைபிள் எழுதியிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவருக்கு முன்பு ஒரு சந்தோஷத்தை அவர் வைத்திருந்தார். அது என்ன சந்தோஷம்? என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்கிறதான் அந்த சந்தோஷம் தான். அல்லேலூயா. நமக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? பணம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தை தேவ சித்தம் செய்யும் போது நமக்கு தேவன் தருகிறார். மறந்து விடாது. உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தை நாம் தேவ சித்தத்தை இந்த பூமியிலே செய்யும் போது பரலோகம் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. மறந்து விடாதீர்கள். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றும் போது நமக்குள்ளே ஒரு மகா பெரிய சந்தோஷம் வருகிறது. உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷம், பணம் கொடுக்க கூடாத சந்தோஷம், அதிகாரம் கொடுக்க கூடாத சந்தோஷம், ஸ்டேட்டஸ் கொடுக்க கூடாத ஒரு சந்தோஷம். அது என்ன தெரியுமா? தேவ சித்தம் செய்வதனால் வருகிறதான சந்தோஷம். அதனால்தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவ சித்தம் செய்வதையே நாடினார்கள். ஆண்டவராக இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்யக்கூடாது என்று சொல்லி பேதுருவும் யோவானும் அடிக்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படி? சந்தோஷம், happiness, joy, abundance of joy you can say. Yes. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு பாவம் செய்வதற்கு எகிப்திலே ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆனால் அதன் நடுவிலே யோசேப்பு சொன்னார், தேவனுக்கு முன்பு இவ்வளவு பெரிதான ஒரு பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்திருந்தால் தேவன் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல், சமாதானம், மகிழ்ச்சி யோசேப்பை விட்டு விலகி போயிருக்குமே. அவர்கள் எல்லாரும் தேவ சித்தம் செய்வதிலே மகிழ்ந்தார்கள், பூரிப்படைந்தார்கள். தாவீது சொன்னார், தானியமும் திராட்சை ரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தான். நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதையில என்னை நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா? உமக்கு சித்தமானதையெல்லாம் நான் செய்ய ஆண்டவரே நீர் என்னை நீதியின் பாதையிலே நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா? உமக்கு பிரியமானதையே நான் செய்ய என்னை உணர்த்தும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட வழியிலே என்னை நடத்தட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? இல்லை என்றால் நம்முடைய ஜெபம், இது வேண்டும் எனக்கு ஆண்டவரே, பச்சை கலர் கார் வேண்டும், சிகப்பு கலர் மோட்டார் சைக்கிள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இவ்வளவு வேண்டும், அவ்வளவு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோமா? இவைகளெல்லாம் நமக்கு வேண்டும், நமக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார்.
அவர் நினைப்பதெல்லாம், அவர் வேண்டுவதெல்லாம், அவர் விரும்புவதெல்லாம் ஒன்று தான். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அவருக்கு சித்தமான ஒரு வாழ்க்கையை தேவ ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. காரணம், அது தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறது இந்த பூமிக்கு. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. காரணம் என்ன? சபை தேவனுடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நம்முடைய சந்தோஷம் எதுல இருக்கணும்? தேவ சித்தம் நான் செய்கிறேனா என்பதுல தான். என் சித்தம் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே கண்ணீர் விட்டு கதறி ஜெபம் பண்ணினார். அவரால் அந்த பாரம் சுமக்க கூடாத ஒன்றாக இருந்தது. அவருடைய ஆத்துமா வியாகுலத்தால் நிறைந்து இருந்தது. ஆனால் அவர் ஜெபம் என்ன? பிதாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்றார். Such a great prayer. எத்தனை மகிமையான ஒரு ஜெபம். அந்த பாரத்தை அவரால் சுமக்க முடியாவிட்டாலும் அவர் சொன்னார், என் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையிலே ஆகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல வர்ற மகிழ்ச்சி, அதுல வர்ற சமாதானம், எண்ட் ஆஃப் த டே, முடிவிலே தேவ சித்தத்தினால், தேவ சித்தம் செய்வதனால் வருகிற மகிழ்ச்சி நமக்கு நிறைவான மகிழ்ச்சியா இருக்கிறது. உலக மகிழ்ச்சி அதற்கு ஒப்பிடத்தக்க ஒன்றே அல்ல. ஆண்டவராக இயேசு சொன்னார், யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? யார் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியும்? என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே அல்லாமல். யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு தாய்? என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே எனக்கு சகோதரர்கள், எனக்கு சகோதரிகள், எனக்கு தாய். மறந்து விடாதீர்கள். தானியம், திராட்சை ரசம், பணம், செல்வம், புகழ், அதிகாரம் பெருகும் போது வருகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவ சித்தம் செய்வதனால் வருகிற சந்தோஷம் நிலையானது மாத்திரமல்ல, அது அதிகமானது, சம்பூர்ணமானது. ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இது எங்களோடு பேசி உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து நிறைவேற்றும் போது அதனால் உண்டாகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எப்பொழுதும் உயிர் உள்ள வரையிலும், உம்மோடு சேரும் நாள் வரையிலும் உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தேவ சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் வேத வசனங்கள் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தை தியானியுங்கள், நன்றாக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவன் உங்களை நித்தமும் நடத்துவாராக. மகா வறட்சியான காலங்களில் அவர் நம்முடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவாராக. நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் தேவன் இந்த பூமியிலே வாழச் செய்வாராக. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வாத குடும்ப கூடுகை நாள் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் சீர்காழி மாதானத்தில் உள்ள ஜெபத் தோட்டத்தில் நடைபெறுகிறது. தேவ செய்தி அளிப்பவர் சிஸ்டர் எலிசபெத் ராஜ்குமார் அவர்கள். அன்பர் ஜெப ஊழியங்கள், விருத்தாச்சலம். தொடர்புக்கு பிரதர் கே நெகேமியா ராஜகுரு, ஜெபத்தோட்டம், மாதானம். உங்களுக்கு ஆறுதல், ஆராதனை, ஆலோசனை மற்றும் ஆசீர்வாதம் வேண்டுமா? இந்த ஆசீர்வாத குடும்ப கூடுகையில் அனைவரும் குடும்பமாக கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: அருணோதயம் ஊழியங்கள், சகோதரர் நெகேமியா ராஜகுரு, நம்பர் 13/18, பாரதியார் தெரு, போஸ்டல் ஆடிட் காலனி, சென்னை 600093. உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது செல்போன் நம்பர் 9884014430 மற்றும் 988401
1446